இவா யார் நிக்கிறா தெரியுதா? பைத்தியக்காரா ரஞ்சனியை பார்க்க மயங்கி அப்படி நின்று. ஹலோ என்னது மட்டும் உன்னை மண்டையை திறக்க போடாப்பா. ஏய் எல்லா பக்கம் மழை தண்ணி ஆட்டாண்டா இருக்கேன். வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரை கிட்ட இந்த ஓசரிக்கலாம் வர வர ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. விருந்தாளி இல்ல கைதி. கைதியா? கொண்டு ஜெயில போடுறா. கழுத்தாமட்டை அடிச்சு கொண்டு வாங்குறேன். ஆமா இவருக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. ரெண்டு வார்த்தை நான் பேசிக்கவா? உனக்கு இல்லாத உரிமையா? பேசு. சரி அது சரி சாமியாரே, என்ன மரண தண்டனை கொடுத்துருக்காரு? என்ன காரணம்? அவர் முட்டாளா? அவர்கிட்ட நான் வேலை பார்க்கலன்னா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன். ஏய் என்ன அது சரி ரெண்டு வார்த்தை ஒன்றும் இல்லை. உங்க விஷயமா தான் பேசு. ஆமா உயிர் போனா வராது, உங்களை நான் காப்பாத்துறேன், நீ கிளம்புங்க. ஹலோ மடப்ப இன்னும் போகாம நிக்கிறியா? நான் ராஜாவா நீ ராஜாவா? நீங்க தான் ராஜா. யாரு கிட்ட அனுப்பிச்சு? இல்ல நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தா கிளம்பிட்டாரு. இப்ப அந்தால போக சொல்லிட்டு நீ வேட்டியை ஊத்தியே எதுக்கு? வேலை முடிச்சுட்டேன் போட்டு வச்சுக்க லாக்கப்ல போடுறா. இங்க வாங்க, உயிர் போனா வராது. ஒரு ஐடியா சொல்லவா? டவுசர் பையில காசு இருக்கா? டவுசர் போட ஏன் டவுசர் இல்லை, டவுசர் போடுற பழக்கம் இல்லை எங்கால் மாதிரி. இப்போ நான் டவுசர் போடாத விஷயத்த அந்த சொல்ல சொன்னேன். கேட்டேன் டவுசர் போடுற பழக்கம் இருக்கா? எதுக்கு இப்போ கேட்டேன்? டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னு சொல்கிறேன். எல்லாருமே டவுசரை கழட்டிட்டு அடிப்பாங்க. சில நேரம் அவசரத்துக்கு ஒதுக்கிட்டு அடிக்கிறத முதல்ல கொண்டு லாக்கப்பில் போடுவோம். ஏய் என்ன அந்தாலும் ஒரு லப்பரா கமான் பாலம் மீன்ற என்ன பண்ணணும்? கழுத்தாம டிஷர்ட் அடிச்சு கொண்டு வா. ஒன்றுமே சொல்லலையா? நீங்கள் போங்க போங்க. கையை தூக்குற காலை தூக்குற கேள் சாமியார் சண்டியரை கூட்டியாந்து. என்ன பூ ரொம்ப சுருங்கிருச்சு? ஆமாம் அது சுருங்கி எவ்வளோ இப்போ தான் தெரியுமா? அது சரி என்ன விஷயம் கூப்பிட்டியா? இந்த ஆள் நம்மளை வரிசையாக நம்மளை போட்டு பழி வாங்குறாப்புல. இன்னைக்கு அந்த ஆளை நம்ம போட்டு தள்ளணும். அப்படியா? ஒரு முடிவு பண்ணிட்டேன். நிஜம்தானா? நீ எனக்கு உறுதுணையாக இருந்தேன்னா இன்னைக்கு இந்த ஆளை காலி பண்ணுறான். எந்த விஷயத்தையும் நான் உங்க கூட இல்லை. அன்னைக்கெல்லாம் வெளியில் உட்கார சொல்லிட்டு 2 மணி நேரம் சொல்லிட்டு உள்ளே இருந்து வந்தியா? ஏய் அதை போய் சாமியார் கூட்டியா போ. இது என்ன சாமி? வாங்க. ஹலோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு? அவசரத்தில் மரண தண்டனை கொடுத்து விட்டேன், கோவத்தில் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அறிவாளி தப்பிக்கணும்ல. ஆமாம். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. இந்த முடிவு நம்ம கையில் இல்லை, பராசக்தி கையில் விடுறேன். பாப்போம் இருங்க. ஆவுன்னா கிளம்பிட்டு பொங்கச்சோறு வாங்குறது. சரி கோயிலில் போய் உங்களுக்கு திருவிளக்கு சீட்டு எழுதி போடுறேன். எழுதி போடுவான். 2 சீட்டு எழுதுவேன். எழுது. ஒன்றில் மரணம்னு எழுதுவேன், வராது. ஒன்றில் விடுதலைன்னு எழுதுவேன், வந்துடும். அது அப்புறம் பார்ப்போம். இதில் மரணம்னு வந்தால் உங்களை போடுறது உறுதி. கவலைப்பட வேண்டாம். விடுதலைன்னு ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டான்னா ஆத்தா எனக்கு தான் உத்தரவு கொடுக்குறா. சரியா? ஆமாம். போங்க கூப்பிட்றேன். வந்துட்டேன். பேப்பர் பென் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். நான் சொல்கிறபடி எழுது. இந்த வாரம் எழுதுறேன். எடு. எழுதிட்டியா? ஊனா சிவமயம் இன்னாரு மயம் இன்னாரு. ஏய் உன்னை சாதனமாக எழுத சொன்னேன். அதுக்கு தான் வீராஜமன் வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட கொடுத்து அவர் எழுதுவார். ஏ நான் சொல்கிறத எழுது. சரி சொல்கிறத எழுது. டேய் டேய் யாரடா? யாரடா? அப்புறம் யாரு? இங்கே பாரு. கிருக்கா. டேய் கிருக்கா. ஐயோ இதெல்லாமா எழுத சொன்னாங்க? அடிச்சு சொல்லடா. இதெல்லாமா எழுத சொன்னாங்க? பேப்பர் பத்தாதடா. அதானே பேப்பர் பத்தா? சொல்றது மட்டும் எழுது. நான் சொல்றேன். மரணம். ஓ மரணா மாஜி மரணா. அப்பா உன்னி கிருஷ்ணா நீங்க பாட்டெல்லாம் சரி 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 மரணம் மட்டும் எழுது. மரணம் மட்டும் எழுது. என்னை படுத்தாத. மரணம் மட்டும் எழுதணுமா? அப்படி சொல்லுங்க. எழுதிட்டேன். அதை மடிச்சிட்டேன். இன்னொரு சீட் எடு. இன்னொரு சீட் எடுத்துட்டேன். அதில் என்ன எழுதுவேன்? என்னங்க இதில் மரணம்னா இதில் விடுதலை என்ன எழுது? அவன் குடிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் மரணம்னு எழுது. இதுலேயும் மரணமா? இதுலேயும் மரணமா? எந்த சீட்டு எடுத்தாலும் போயிடுவாரு குலேஷ். நம்ம முட்டாளா? சாமி சக்தி வாய்ந்த தெய்வமா இருக்கே. எழுது 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 எழுது. எழுதிட்டியா? இப்போ கூப்பிடு அந்த கையை. இருங்க என்ன எழுதவே இல்லை. ஏன் எழுதல? ஏன் முதல்ல பக்கம் பக்கமாக எழுது. இப்போ மையே காணும். ஆமாம் உங்கள் வேணாம் என்னாச்சு? அதை கேட்கவே வேணாம். ஏய்
சரி சரி இதில் மரணம்னு எழுதணும். எழுதிட்டேன். மடிச்சுக்கிட்டு சாமியார் கூப்பிடு. பக்கம் பக்கமாக எழுதிச்சான். இப்போ சாமி. பக்கமாக கூட எழுத மாட்டேங்குது. வாங்க, உங்களுக்கு சீட்டு எழுதியாச்சு. ம் துறை அதை சேர் எடுத்து போடு. சரி எடுத்து போடுவா. ஆமாம். முதல்ல சொல்கிறதுல ஏய் மூதேவி வா. இங்கே போடாதப்பா, இங்கே எடுத்துக்கொண்டு காரியாபடி பஸ் ஸ்டாண்டில் போட்டு வா. டேய் வாடா, சரி படுத்தா இங்கே போகிற நேரம் போடுவா. சீட்டை சாமியை கும்பிட்டு போடு. ஆத்தா தாயே. ம் பராசக்தி. பராசக்தி. ம் வாசலுக்கு வந்திருக்கேன். ம் ம் வாசலை தாண்டி உள்ள வர மாட்டியா? செப்பில் சிரமப்படுத்தாத. ஒன்றும் படத்தில் போடு. போடவா? போடு போடு. இங்கே போடாதடா, உள்ள பாத்திரமில் போட்டு வா. திறந்தா இருக்கு. ஏய் இதில் போடுறா. இதில் போடணுமா? உங்கள் குலசாமி என்ன? எங்கள் குலசாமி பெருமாள். சாபாஷ். என்ன சபாஷ்? உங்க பேரை கேட்கலாங்க, சாமி பேரை கேட்க. சாமி பேர் தான் பெருமாள், என் பேரும் பெருமாள். தூ பெருமாள். ஆ. எங்கள் சாமி என்ன உங்க தெரியுமா? சாமி என்ன சாமி? பொந்து கருப்பேன். பொந்து கருப்பர்னா பொந்து இருக்கடம்லாம் என் கருப்பேன் குடியிருப்பேன். இப்போ எங்க இருக்காரு? இப்போ 6 மாசமா முடியலை, சும்மா கிடக்குறாரு. உன்னை நான் துணைக்கி வச்சிருக்கேன்னா வினைக்கி வச்சிருக்கேன். அப்பா சின்ன பிள்ளைய ஒரு வயப்புல விட இல்லையே சீட் எடுக்க. நான் எடுக்கவா? நான் சின்ன பையன். ஏய் என்ன நீங்களா பங்கு போறீங்க? நான் என்னே கேளு. எல்லாரும் முன்னாலும் எழுதுனேன். ஒரு சீட்ல மரணம், ஒரு சீட்ல விடுதலை. மரணங்கிற சீட்டை என்ன சீட்னா அடையாளம் காட்டியிருப்பேன். அவங்கள மரண சீட் எடுக்க சொல்லி என்ன கொள்றதுக்கு என்னதான் சொல்ல வாரியா? நான் தான் எடுப்பேன். உங்க வாழ்க்கை உங்க கையிலேயே. விடுதலைங்கிற சீட் எடுக்க. சாமியை கும்பிட்டு எடுத்துங்க. எடுங்க எடுங்க. ஐயா பொரியல் இல்லை, மொத்தமா அல்றது எல்லாத்தையும் ஒண்ணுதான். ஒரு சீட்டு படம் பார்க்க ஆளை கூட்டியாந்து தப்பா போச்சு. எடுத்து நல்லா சத்தமா பிடிச்சிருந்தாங்க. படுத்துருக்கோம். இந்த சீட்டிலே, நான் எடுத்த சீட்டிலே ஒரு நிபந்தனை, விடுதலை என்று எழுதி இருந்தால். எழுதியிருந்தா தானே ஏய் தெய்வம் ஆத்தா அப்படி எழுதியிருந்தா தானே. என்னையா சொல்ற? சாமி அப்படி எழுதியிருந்தா தானே. விடுதலை என்று இருந்தா என்னைய விடுதலை பண்ணிடணும். ஆடு பாப்பா. ஆமா ஆமா. ஒருவேளை மரணம்னு எழுதி இருந்துச்சு கன்ஃபார்ம். எழுதுனவனுக்கு தெரியாதா? ஏய் ஆத்தா அவ தலையில எழுதியிருக்காள், அவளுக்கு தெரியாதா? எதை எடுத்தாலும் கன்ஃபார்ம். ஆமா ஆமா. அருவா தீட்டி வச்சுக்க. ஒருவேளை மரணம்னு எழுதி இருந்தா அதுதான் ஆத்தா அப்படிதான். என்ன அவளுக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். சும்மா இருந்து சரி சரி. விடுதலை இருந்தா எழுதுனவனுக்கு தெரியாதா? ஏய் ஆத்தாவுக்கு தெரியாதான்னு கேட்டேன். இது நான் பேசாம விடுதலைன்னா என்னை விடுதலை பண்ணிருங்க. இதுல மரணம் இருக்கும், உங்க 2 பேத்தையும் போறேன். நான் அங்கிட்டு போயிட்டா கூட வர போட்டுருக்கேன். ஏன் இருப்பேன், ஏன் கவலைப்படுறியா? நம்ம சீட்டு அப்படியே பார்க்கலாம். இதுல விடுதலை என்று இருக்கும். படிக்கலாமா? நல்ல சத்தமா அதான் கேட்டுங்க. படிக்க போறாரு. ஹலோ ஹலோ ஹலோ. ஐயா சாமி என்ன அது வாயில ஒரு திங்கிறியா? அட என்னையா நான் அப்பவே சொன்னேன் படம் பார்க்க ஆளை கூட்டியார வேணாம். ஈரி பைய எடுத்து பாருங்க வாயில ஒரு சும்மா நீ வா. அட ஏங்க பேனா கேட்டு நான் பேனா வாங்கி எழுதுனா துறை இன்னி எப்படியா நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும்? ஏன் முடியாது? அட சீட்டை தின்னோட்டாப்ல எப்படியா சொல்ல முடியும்? உங்கள்ட்ட எவ்வளவு நாள் வேலை பார்க்குறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கு. உங்களுக்கு அந்த சீட்டு வேணும் அவ்வளோதானே. என்ன அதிசயமா இருக்கு. ஆப்ரேஷன் பண்ண போறானா? எப்படா சீட்டு வருது? அட கடவுளே. ஐயோ ஐயோ. ஏ கத்தி எல்லாம் எடுத்து அறுத்து தொலைஞ்சு விடாத. கத்தியா? இங்க இருங்க. உங்களுக்கு அந்த சீட்டு அப்படியே வேணும் அவ்வளவுதானே. பாருங்க. வந்துரு தாடா வந்துரு. டேய் உலகத்திலேயே முத குண்டிக்கு பேய் ஓட்டினவே நீ தாண்டா. ஏன்னா அந்த சீட்டு எப்படா வெளியே வரும்? காலையில தாண்டா வரும், அது கந்தலா தாண்டா வரும். இது அடிச்சோம் வெளியே வந்துருமா? இருக்கா என்ன செய்யணும்? இப்படி செஞ்சு விடல. இப்போ எப்படி நான் தீர்ப்பு சொல்ல முடியும்? தீர்ப்பு சொல்லவா? அது எப்படி யார் சொல்ல முடியும்? சின்ன சீட்ல மரணம்னு எழுதியிருந்தா இந்த சீட்ல விடுதலைன்னு எழுதியிருக்கோம். எழுதிருந்தா தானே. டேய் அப்படியெல்லாம் தெய்வம் எழுதிருமா? ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டை தின்னுருந்தா இதுல மரணம்னு எழுதியிருக்கோம். இந்த சீட்டை வச்சு கண்டுபிடிச்சலாம். நான் தின்னது மரண சீட்டை. வீரதேவா என்னங்க இப்படி பண்ணிட்டியா? என்ன எவ்வளவு நாளா உங்கள்கிட்ட வேலை செய்யறேன். அதுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு இரக்கம், ஒரு ஈவு. எதுக்கு? என்ன எதுக்கு? 2 தான் இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்றா தின்ட்டிய. இப்போ எனக்கு ஏண்டா நாங்கள் 2 பேப்பர் ரோஸ்டா தின்னா? ஏன் தின்ட்டியா? முட்டாள். அந்தாலும் என்ன சொன்னாப்புல, நான் தின்ன சீட்டில் மரணம் இருந்தால் கீழே இருக்கிறது விடுதலைன்னு இருக்குன்னாப்புல. நம்ம 2லயும் மரணம்னு எழுதியிருக்கோம்.
அப்ப இதை எடுத்து மரணம் படிச்சா நான் தின்ன சீட்டு ஆத்தாடி. நம்மளை போட தெரிஞ்சா இருந்தாலும் நம்மளை போட தெரிஞ்சாரு அவரை போட போய் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறோம். ஆத்தா எவ்வளோ